ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் சுற்றி ஒரு 5 to 10 கிலோமீட்டருக்குள்ள இதை விட ரேட் ரொம்ப கம்மி எங்கேயுமே கிடையாது. ஸோ வேணும் அப்படின்னா பக்கத்தில் விசாரிச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் வரலாம். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 17 lakhs வரும் உங்களுக்கு லேண்டு பிளஸ் வீடு இதோட சேர்த்து 1 BHK 17 lakhs வரும். அது இல்லாமல் 2 BHK பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 800 square feetல 650 பில்டப் 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 lakhs வரும் உங்களுக்கு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே, நாங்கள் எப்போ ஒரு லேஅவுட் நம்ம போடுறோம், ஒரு லேஅவுட் நம்ம டெவலப் பண்ணுறோம்னாலும் நல்ல க்ரோத்தான ஏரியாவில் தான் நம்ம டெவலப் பண்ணுவோம். அதுக்கு லைவ் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்குப்பத்தில் நம்ம ஒரு டவுன்ஷிப் ஒன்று போட்டோம். டவுன்ஷிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் போட்டு ஜஸ்ட் 2 years தான் ஆகுது. இது வரைக்கும் ஒரு 500 ஹவுசஸ் மேலே பில்ட் பண்ணி எல்லாமே ஃபேமிலி உள்ள வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதை நம்ம டெவலப் பண்ண போகிறோம். க்ரோத்னா என்ன சார், நம்ம இங்கிருந்து நான் எனக்கு தேவையான இடத்துக்கு இமீடியட்டாக போகணும், அதான சார் க்ரோத். அந்த க்ரோத் வந்து இங்கிருந்து இங்கே எங்கே போகணும், GST போனால் வெறும் 10 minutes, இங்கிருந்து கிளாம்பாக்கம் போனால் வெறும் 10 minutes, இங்கிருந்து தாம்பரம் போனால் 15 to 20 minutes நம்ம போயிடலாம். இங்கிருந்து OMR போகணும்னா ஒரு 15 minutes போயிடலாம். இங்கிருந்து ECR போகணும்னா ஒரு 25 minutes போயிடலாம். இங்கிருந்து சிறுசேரி போகணும்னா ஒரு 25 minutes போயிடலாம். நம்ம ஏரியாவில் இருந்து எல்லா இடத்துக்கும் நீங்க ரீச் ஆகலாம். இந்த சென்னை சரௌண்டிங்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ல யாருமே லேண்ட் சேல் பண்ணது கிடையாதுங்க. நீங்க இங்க இடம் வாங்கி வீடு கட்டினீங்க அப்படின்னா மாதம் 5000 ரூபாய்க்கு மேல வாடகை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்மளுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துறாங்க. இல்ல நீங்க பிளாட் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதுக்குமே இவங்க 5 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் 25 லட்சம் ரூபாய்க்கு அந்த பிளாட்டை தாங்களே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துறாங்க. ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்ல இருந்து. இவ்வளவு வெளிவான ஒரு இடத்துல நீங்க ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா உங்க கையில ஒரு 9 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும். இங்க பிளாட் மட்டும் இல்ல, இடத்தோட சேர்த்து தனி வீடு கட்டணும் அப்படின்னா 17 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும். உங்களால இந்த சென்னை லிமிட்டுக்குள்ள DTCP அப்ரூவலோட ஒரு வீடு கட்டிக்க முடியும். அந்த அளவுக்கு வெளிவான ஒரு ப்ராஜெக்ட் பார்த்து நம்ம இந்த வீடியோல பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டன் மறந்துக்கங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் ஒரு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, சார் வந்துட்டாங்க. சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போறது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா பண்ணி நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹாய் சார். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க உங்க பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன? ஆக்சுவலி என் பேர் வந்து ராஜ் சார். ஆக்சுவலி நம்ம கம்பெனி பேர் வந்து VSPN Group. VSPN Group கம்பெனி வந்து லாஸ்ட் 25 years ரன் ஆயிட்டு இருக்கு. ஆல் ஓவர் சென்னை ஃபுல்லா வந்து 150 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சூப்பர். ஓகே ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, எங்க சார் இருக்குது? சார் இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து விஜயா டவுன். சரிங்களா, இது எங்கன்னா ஒத்திவாக்கம். ஒத்திவாக்கம் எங்க இருக்குன்னா கண்டிகை பக்கத்துல இருக்கு. வண்டலூர் கண்டிகை தெரியும் இல்லைங்களா, அந்த கண்டிகை பக்கத்துல ஒத்திவாக்கம் அப்படிங்கிற ஏரியாவில் நம்ம பெரிய ஒரு இது ஒரு 50 ஏக்கரா கேட்டட் கம்யூனிட்டியா நம்ம போட்டுருக்கோம். ஓகே சார், அவ்வளவு வெளி வரக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல வேலை நடந்துகிட்டு இருக்குது, நல்லாவே பார்த்தா தெரியுது. ஸோ வேலை ரொம்ப ஸ்பீடாக நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, அப்படி இருக்கும்போது இங்க என்னென்னலாம் வருது சார்? ஆக்சுவலி இது வந்து டோட்டலா 50 ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டி. இது உள்ளேயே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பிளாட்டு, இண்டிவிஜுவல் வில்லா, அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உள்ள நம்ம டெவலப் பண்ண போறோம். இதுல இப்போ இன்னும் உள்ள வந்து ஷாப்ஸ் வருது, சூப்பர் மார்க்கெட், ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிக்கல் ஷாப் எல்லாமே உள்ள கொண்டு வர போறோம். ரோட் சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 24 இருந்து 30, 40, 60 ஃபீட்ல இருந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து ஆர்ச் இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம 24 hours செக்யூரிட்டி சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். சூப்பர். ஓகே, இந்த வெளிவான சைட்டுக்கு நீங்க என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க சார்? இது வந்து DTCP அண்ட் RERA அப்ரூவ், சென்னை லிமிட்ல இருக்கு உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட் இங்க எவ்வளவு போய்கிட்டு இருக்கு? கவர்மெண்ட் வேல்யூ வந்து 1250 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வேல்யூ. சரிங்களா, நம்மளோட ரேட் கோட் பண்ணிருக்கு வந்து 1599 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் நம்ம பண்ணிருக்கோம். இது கஸ்டமர் இமீடியட்டா ப்ராசஸ் பண்றாங்கன்னா இட்ஸ் நெகோசியபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதோட இன்னும் நெகோசியேட் பண்ணி தரீங்க? பண்ணிக்கலாம். கொஞ்சம் இமீடியட்டா எனக்கு வந்து டைம் எடுக்காம இமீடியட்டா பண்றாங்கன்னு வச்சீங்கன்னா கண்டிப்பா பெஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகே, அது பார்க்கும்போது ஒரு பிளாட் வந்து ஸ்டார்டிங் எவ்வளவு சார் வரும்? பிளாட் வந்து மினிமம் 9 lakhs ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, 600 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் 9 lakhs ஸ்டார்ட் ஆகுது. 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் சைஸஸ் இருக்கு. அவங்களுக்கு கெப்பாசிட்டி, அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி, அவங்களுக்கு எப்படி வேணுமோ நம்ம அதை பண்ணிக்கலாம். அதாங்க, உங்ககிட்ட ஒரு 9 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களோட சொந்தமா ஒரு பிளாட் வாங்கிக்கிற முடியும். இதே சார் அந்த பிளாட்ல அவங்க வீடு கட்டணும் அப்படின்னா மொத்தம் எவ்வளவு? 600 ஸ்கொயர் ஃபீட்ல 450 பில்டப் ஏரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 17 lakhs வரும் உங்களுக்கு. லேண்ட் பிளஸ் வீடு இதோட சேர்த்து 1 BHK 17 lakhs வரும். அது இல்லாம 2 BHK பண்ணணும் நீங்க பாத்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்ல 650 பில்டப் 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 lakhs வரும் உங்களுக்கு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே, சோ இந்த DTCP அப்ரூவலோட சென்னை லிமிட்ல இந்த மாதிரி ஒரு ரேட் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துல என்னென்ன ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது? ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா சென்னையிலே நம்பர் 1 ஸ்கூலான SRM பப்ளிக் ஸ்கூல், வேலம்மாள் ஸ்கூல், DAV ஸ்கூல், டெல்லி பப்ளிக் ஸ்கூல் எல்லாமே நியர் வெரி க்ளோஸ். சைட்டுக்கு வரும்போதே கஸ்டமருக்கு எல்லாமே காமிச்சிட்டு தான் வரும், எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. காலேஜ் பாத்தீங்கன்னா தாகூர் மெடிக்கல் காலேஜ், அப்புறம் IIIT காலேஜ் நம்ம அடையார்ல இருக்கு இல்லீங்களா, IIIT காலேஜ், அந்த காலேஜோட இன்னொரு பிரான்ச் நம்ம சைட்டுக்கு வர வழியில தான் இருக்கு. IIIT காலேஜ் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்க்கு யூனிவர்சிட்டி இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் நம்ம சைட் பக்கத்துல தான் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் குவார்டர்ஸ் ஒரு 5000 போலீஸ் குவார்டர்ஸ் நம்ம சைட் பக்கத்துல இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் குவார்டர்ஸ் வந்து மொத்தம் 6000 வீடு வந்து நம்ம சைட் பக்கத்திலே இருக்கு. அது இல்லாம பாபா கோயில் மிக மிக
பழமையான ரொம்ப ஃபேமஸான பாபா கோயில் நம்ம சைட்டு பக்கத்திலேயே இருக்கு. பார்க்கும்போது தெரியும் இது எந்த அளவுக்கு வேல்யூவான இடத்துல இருக்கு அப்படின்றது. ஓகே சார், ஸோ இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, பக்கத்துல ஸ்கூல் காலேஜ்ல எக்கச்சக்கமா இருக்குது. ஸோ அதையும் தாண்டி இந்த இடத்துல growth எந்த மாதிரி இருக்கும்? நாங்கள் எப்போ ஒரு லேஅவுட் நம்ம போடுறோம், ஒரு லேஅவுட் நம்ம டெவலப் பண்ணுறோம்னாலும் நல்ல க்ரோத்தான ஏரியாவில் தான் நம்ம டெவலப் பண்ணுவோம். அதுக்கு லைவ் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்குப்பத்தில் நம்ம ஒரு டவுன்ஷிப் ஒன்று போட்டோம். டவுன்ஷிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் போட்டு ஜஸ்ட் 2 இயர்ஸ் தான் ஆகுது. இது வரைக்கும் ஒரு 500 ஹவுசஸ் மேலே பில்ட் பண்ணி எல்லாமே ஃபேமிலி உள்ள வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதை நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஆக்சுவலி சென்னையிலேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு 4 கிலோமீட்டருக்கு பிஃபோராகவே நம்ம அதை பண்ணுறோம். ஸோ நம்ம சேனல்லேயே அந்த சைட்டை பற்றி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம். அப்பயுமே அங்கே பெருசால வீடுகள் கிடையாது. சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே எந்த ஒரு வீடுமே கிடையாது. அப்போ 1300 ரூபா ஸ்கொயர் ஃபீட் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க எந்த அளவுக்கு டெவலப் ஆகி எவ்வளவு வீடுகள் இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. இன்னைக்கு நல்ல growth-ஓட 2000 ரூபாய் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கே பிளாட் வாங்கணும் அப்படின்னாலும் சரி, இல்ல வில்லா கட்டணும் அப்படின்னாலும் சரி, இப்போ இங்க 8 கிட்ட அவைலபிளா இருக்குது. ஸோ எதுவுமே இல்லாம இப்போ எப்படி இங்க இவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்குதோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்க சைட்டும். growth-னா என்ன சார்? நம்ம இங்க இருந்து நான் எனக்கு தேவையான இடத்துக்கு இமீடியட்டா போகணும், அதான சார் growth. அந்த growth வந்து இங்க இருந்து நீங்க எங்க போகணும், ஜிஎஸ்டி போனா வெறும் 10 மினிட்ஸ், இங்க கிளாம்பாக்கம் போனா வெறும் 10 மினிட்ஸ், இங்க இருந்து தாம்பரம் போனா 15 to 20 மினிட்ஸ்ல நம்ம போயிடலாம். இங்க இருந்து ஓஎம்ஆர் போனோம்னா ஒரு 15 மினிட்ஸ்ல போயிடலாம். இங்க இருந்து ஈசிஆர் போனா ஒரு 25 மினிட்ஸ்ல போயிடலாம். இங்க இருந்து சீசேரி போனா ஒரு 25 மினிட்ஸ்ல போயிடலாம். நம்ம ஏரியாவில இருந்து எல்லா இடத்துக்கும் நீங்க ரீச் ஆகலாம். ஸோ இதாங்க, ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடிய அந்த லேஅவுட்டுக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 ரூபாய் டிஃபரெண்ட் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்டுமே வரும். ஸோ ஒரு 3 to 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வேல்யூவும் நல்ல growth இருக்கும். ஓகே சார், அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டை எந்த மாதிரி எல்லாம் சென்னையில இருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்? இப்போ ஆக்சபிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிகை இருக்கு இல்லைங்களா, கண்டிகையிலிருந்து ஜஸ்ட் 6 கிலோமீட்டர்ஸ் பண்ணுறோம். கூடுவாஞ்சேரியிலிருந்து ஜஸ்ட் 9 கிலோமீட்டர்ஸ் வரும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற ஊரப்பாக்கத்துல இருந்து ஜஸ்ட் 11 கிலோமீட்டர்ஸ். சரிங்க, இது எல்லாமே ஈஸியா ஆக்சபிலிட்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே சரி, ஓகே சார். ஸோ நான் வரும்போது பார்த்தேன் எத்தனையோ ப்ராஜெக்ட் இருக்குது, எத்தனையோ பிளாட்ஸ் இருக்குது. நான் அங்கெல்லாம் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டாம நான் எதுக்காக உங்ககிட்ட ஒரு இடம் வாங்கி வீடு கட்ட? ஃபர்ஸ்ட் ஆக்சபிலிட்டிஸ் எல்லா ஏரியாவுக்கும் ஈஸியாக நீ ரீச் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, அதை தாண்டி இது ஒரு 50 ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டி. சரிங்களா, இது இல்லாமல் சென்னையிலே எந்த ஒரு பில்டரும் எந்த ஒரு ரியல் எஸ்டேட்டும் பண்ணாத ஒரு விஷயம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டல் அக்ரிமெண்ட். இப்போ வந்து பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் வராங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து மினிமம் 5000 நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். இப்போ வீடு கட்டி கொடுத்துட்டாங்கன்னா மினிமம் 5000 ரெண்டல் அக்ரிமெண்ட் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். இன்னொன்று, லேண்ட் மட்டும் வாங்குறாங்க பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட், ஒரு 5 இயர்ஸ் கான்செப்ட்ல வாங்குறாங்க அப்படின்னா பைபேக் ஆப்ஷன் சொல்லிட்டு நாமளே 5 வருஷம் கழிச்சு நாமளே வாங்குவோம். இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு ரேட் 1600 வாங்குறாங்கன்னா 5 வருஷம் கழிச்சு 3500 நாமளே அதை பைபேக் பண்ணிக்கணும். இது ஜஸ்ட் லைக் கூட சொல்றதோ கஸ்டமர்கிட்ட சொல்றதோ அப்படிலாம் கிடையாது. பாண்ட், அதுக்கான பாண்டு போட்டு பாண்டே அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி நான் கொடுத்துருவேன். இட்ஸ் எ கேரண்டி, 100% கேரண்டி ரிட்டர்ன். இது வந்து பியூர்லி நாங்க பண்றது, இது எங்களுடைய ஓன் லேண்ட். ஸோ தட்ஸ் வை இது எல்லாத்தையும் கஸ்டமர் பெனிஃபிட்டுக்காக நான் பண்ணி கொடுத்துருவேன். செம்ம வேற லெவல். ஸோ இதுவரையுமே இந்த சென்னை சரௌண்டிங்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ல யாருமே லேண்ட் சேல் பண்றது கிடையாதுங்க. நீங்க இங்க இடம் வாங்கி வீடு கட்டினீங்க அப்படின்னா மாதம் 5000 ரூபாய்க்கு மேல வாடகை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்மளுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துறாங்க. இல்ல நீங்க பிளாட் மட்டும் தான் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதுக்குமே இவங்க 5 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் 25 லட்சம் ரூபாய்க்கு அந்த பிளாட்டை தாங்களே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துறாங்க. ஓகே சார், இவ்வளவு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் கடைசியா ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன். நம்ம ப்ராஜெக்ட் பார்க்க வரவங்களுக்கு நீங்க கேப் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? கண்டிப்பா சார். சென்னையில எல்லா ஏரியாவில இருந்தும் ஃபேமிலியோட வரவங்களுக்கு ஃப்ரீ கேப் அண்ட் பிக்கப் ட்ராப் அண்ட் நானே அரேஞ்ச் பண்றேன். பிக்கப் ட்ராப் நானே அரேஞ்ச் பண்றேன். சண்டேங்கிறது மார்னிங் 6ல இருந்து ஈவினிங் 6 வரைக்கும் சைட் விசிட் இருக்கும். இல்ல எனக்கு சண்டே முடியாது, மற்ற நாள்ல வரோம், நான் ஃபேமிலியோட வரனாலும் அவங்களுக்கும் கேப் சென்னை எல்லா ஏரியா வந்து ஃப்ரீ சைட் விசிட் தான். நம்மளுடைய கேப்ல அவங்க வரலாம், ஃபேமிலியோட வரலாம், பார்த்துட்டு எவ்ரிதிங் ஓகே அப்படின்னா புக் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் கம்பல் கிடையாது. கேபுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் அவங்க பே பண்ண தேவையில்ல. ஃப்ரீ சைட் விசிட். சூப்பர் சூப்பர். ஸோ பாருங்க எந்த அளவுக்கு இவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஓகேங்க, வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் நோட் சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்கள் அமீர். டாடா, பை பை, see you.